Lanker Lumina, Illikupam Road, Guruvanchiri Junction lende exacta 3 kilometers. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று பகலில் சென்னையில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சில மணி நேரங்களில் 115 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் இதுவரை வடியவில்லை. குறிப்பாக குடம்பாக்கம் ஏரியா மக்கள் இன்னும் வெள்ளத்தில்தான் தத்தளிக்கின்றனர். தெருக்கள் முழுவதும் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. வாகனங்கள் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை மொத்தமாக முடங்கிவிட்டது. அரசு இம்மி அளவு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. ஹெல்ப்லைன் நம்பருக்கு போன் போட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை என்று மக்கள் கொந்தளித்தனர். நேத்திக்கு அப்புறம் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கிச்சன், எங்க வீட்டு கிச்சனு போர்ட்டிகோ ஃபுல்லா ரொம்பிடுச்சுங்க. ஹால்ல வரா மாதிரி இருந்தது. அதனால பீரோலாம் எடுத்து கிளீன் பண்ணி எல்லாம் மேலே ஏத்தி வச்சோம். எல்லாமே பேக் சைடு ஃபுல்லா தண்ணிங்க. அப்புறம் கரண்ட் போயிடுச்சுங்க. கரண்ட் போயிட்டு அப்புறம் நேத்தி நைட் ஒரு 9 மணிக்கு மேலதான் வந்தது. பட் யாரும் பார்த்தா மாதிரியும் தெரியல, பம்ப் பண்ண மாதிரியும் தெரியலங்க. அது எங்கேஜாவே இருக்கு சார். அது நாங்க பண்ணினோம் ஒரு வாட்டி. அது ரெஸ்பாண்டே இல்ல சார். அது ரெஸ்பாண்டே பண்ணல. நாங்க ரொம்ப பண்ணல, ஒரு 2-3 வாட்டி பண்ணி பார்த்தோம், ரெஸ்பாண்ட் இல்ல. இன்னுமே யாரும் பாக்கல, யாரும் உண்மையதாங்க சொல்றேன். இது பார்த்தான்னு சொல்ல போறோம். யாரும் இது வரைக்கும் பாக்கலங்க. பார்த்தா இத்தனை நாள் மோட்டர் போட்டு எடுத்துருக்க மாட்டாங்களா? நான் 50 வருஷமா இந்த ஏரியால இருக்கோம். வருஷம் இந்த பிரச்சனை தான். அதுவும் இப்ப வர வர ரொம்ப நிறைய பிளாட் எல்லாம் ஏகப்பட்டதா ஆனதுனால தண்ணி போறதுக்கு வழி இல்லாத எல்லாம் எதிர்த்துண்டு இங்கேயே நிக்குது. அந்த ஏரியாலாம் மோடு இருக்கிற ஏரியா, இந்த மோடு இருக்கிற ஏரியாலாம் இந்த பள்ளம் இருக்கு, இது பள்ளம் இது. அதனால இங்க தேங்கிறது உள்ள கிச்சன்ல இருந்து இந்த ஹாலு கிச்சன் எல்லாத்திலையும் தண்ணி ஒரு சாமான்லாம் வருஷம் எத்தனையும் தூக்கி வெளியில போட வேண்டியிருக்கு அவங்களுக்கு கட்டில இருந்து. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன சொன்னாலும் அவங்க எழுதி பாட்டாச்சு, இது பண்ணியாச்சு, எதுவுமே அவங்க போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஏரியால ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே வரவே இல்லையே. இந்த நாங்க போன் பண்ணினா எடுத்தா தானேங்க அவங்க. போன் பண்ணி பார்த்தாச்சு, எடுக்கிறதே கிடையாது. சொல்றாங்களே வெஞ்சு டிவியில போடுறான், இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, பண்ணினாக்கா எடுத்தா தானே பதில் சொல்ல. என்ன பண்றதுன்னு புரியல. இந்த முன்னாடி இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். உள்ள தண்ணி நின்றுட்டு இருக்க நேரத்துல இருந்து நம்ம அஜீஸ் நகர் மெயின் ரோட்ல இருக்குது. நான் கடை வச்சிருக்கேன். டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. நிறைய நஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்ன பண்ண, இன்னும் தண்ணி போகல, இன்னும் நின்றுட்டு தான் இருக்கு. 2 நாளா கடை திறக்கல, நிறைய நஷ்டம் எனக்கு. வேற ஆமா, எப்பவுமே நிற்கும் இங்க தண்ணி. தெரியலையே எனக்கு. எப்பவுமே தண்ணி, சின்ன தண்ணி வந்தாலும் தண்ணி நிற்கும். தெரியல, ஆனா எடுத்தாலும் தண்ணி நிக்கதான் இது. இங்க எல்லாருக்குமே கீழ் வீடு எல்லா வீட்டுக்கும் தண்ணி தான் ஃபுல்லாவே. ஃபுல்லா தண்ணி, ஃபுல்லா எல்லாம் வேஸ்டா போச்சு. லோடு ஏத்தாம இருந்தேன், எல்லாமே நஷ்டம். தெரியலையா எப்படின்னு தண்ணி எடுக்கிறாங்களோ தெரியல. ரோடு சரி பண்ணணுங்க. வேற அரசாங்கத்தையோ மற்றவங்களையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ரோடு அரசாங்கம் தான் போடணும், இல்லன்னு சொல்லல. ஒரு பகுதி மேடு, ஒரு பகுதி பள்ளம். எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறது கிடையாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் முதல்ல ரோட சரி பண்றதுக்கு இது பண்ணணும். அந்த ஹெல்ப்லைன் நம்பர் சாருக்கு இப்ப நீங்க சொல்லிதான் அவருக்கு தெரியும். அவர் சொல்ற மாதிரி
அறிவிப்பு பலகை ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா வச்சா பொதுமக்களே பார்த்து போன் பண்ணிடுவாங்க. இப்ப நான் ஓரளவுக்கு படிச்ச ஆளு, நான் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குங்கிறது தெரியும். இந்த மாதிரி எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு 4 பேர் முன்னாடியே பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று கிடைச்சது சார். கவுன்சிலர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சார். இப்ப சாம்பார் சாதம் மதியானம் வரும், அதை போலத்துக்கு ஓனாலும் நிப்பாங்க. ஆமா, கவர்மெண்ட் மூலியமா வேற மத்தபடிலாம் ஒன்றும் கிடையாது. சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த டைம் அந்த சுட இருக்கிற சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு வேணாலும் போவாங்க ஒரு கப்பை எடுத்து. நான் இந்த மதுரம் அபார்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்தனா இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா இருக்கேன். இந்த பகுதி வந்து தாழ்வான பகுதி. அடிக்க எப்ப மழை பெஞ்சாலும் டிஎம்கே பீரியட்ல ஒரு நாள் பெஞ்ச மழையில நிக்கல, வடிஞ்சிருச்சு. இந்த வாட்டி வந்து நேற்று அடிச்ச மழை, காலையில இருந்து சாயங்காலம் அடிச்ச மழை இவ்வளவு தண்ணி நிக்குது, பயங்கரமா நிக்குது. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நேற்று தந்தி டிவியில வந்து ஷூட் பண்ணி நியூஸ்ல போட்டிருக்காங்க. அதுக்கும் பார்த்துட்டு ஒன்னும் ஸ்டெப் இல்ல.